ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. பேரு முருகன். அவருக்கு பெரிய தலைவலி. எல்லா டாக்டரையும் காட்டினாரு. மருந்து குடிச்சாரு. ஒண்ணும் ஜாலி இல்ல. ஒரு நாள் அவர் ஒரு ஜோசியர பார்க்க போனாரு. ஜோசியர், உங்க தலைவலிக்கு காரணம் உங்க வீட்ல இருக்கிற குட்டி கடவுள் சிலையில ஒரு பூச்சி இருக்கு. அத நீங்க எடுத்துட்டு போய் காட்டுல விட்டா தலைவலி குறையும். முருகன் சந்தோஷமா போய் வீட்டுக்கு வந்து சிலைய எடுத்து பார்த்தாரு. அந்த சிலையில ஒரு சின்ன எறும்பு இருக்கு. அவரும் சிலைய கையில எடுத்துட்டு காட்டுக்கு ஓடினாரு. காட்டுக்குள்ள போனதும் அந்த சிலை அவர் கையிலிருந்து நழுவி விழுந்து 100 துண்டுகளாக உடைஞ்சு போச்சு. முருகன் அதிர்ச்சியாகி, ஐயோ பாவம், என்ன பண்றது அன்னு கதறினாரு. அப்போ அங்கே ஒரு குரங்கு வந்து அந்த சிலை துண்டுகளை எல்லாம் சேகரிச்சு தன் வாயில போட்டு மென்று தின்னுச்சு. முருகன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. குரங்கு சிலைய தின்னுச்சுன்னா அந்த பூச்சியும் போச்சுல்ல, தலைவலி குறையுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் அற்புதம்! தலைவலி எல்லாம் போயிருச்சு. முருகன் ஆச்சரியப்பட்டு, என்னடா இதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவரோட அம்மா வந்து, முருகனே, நேத்து நீ காட்டுக்கு போனப்ப நான் உன் தலையில ஒரு லெமன் போட்டு விட்டேன். அதனால தலைவலி போயிருச்சுன்னு சொன்னாங்க. முருகன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. ஜோசியர் சொன்னது குரங்கு சிலைய தின்னுது, எல்லாமே வம்பு. தன் அம்மா போட்ட லெமன் தான் தலைவலி குறைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் ஜோசியர் வீட்டுக்கு போய் ஒரு நல்ல திட்டு போட்டாராம். இது ஒரு சின்ன காமெடி கதை. நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க.